ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 1111 ஏஞ்சல் நம்பர்ஸ். 4 நாள் முன்னாடி யாருக்கோ மெசேஜ் பண்ண போன் எடுக்கிறீங்க. போன்ல டைம் சரியா 1111. இன்னொரு நாள் ஏதோ கால் வரும்போது போன் எடுக்கிறீங்க. அப்பவும் டைம் 1111. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்க. டிராபிக் சிக்னல்ல நிக்கிறீங்க. 100 கணக்குல வண்டிங்க நிக்குது. ஆனா பாருங்க, உங்க முன்னாடி இருக்க கார் நம்பர் 1111. என்னடா இது, எங்க பார்த்தாலும் 1111ஆ தெரியுதுன்னு யோசனை வருதா? எதுக்காக எப்படி 1111 உங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு? என்ன சொல்ல வருது இந்த ஃபேன்சியான நம்பர்? ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. இதுக்கான விடைய, முக்கியமான ரகசியத்தை சொல்லதான் இந்த பதிவு. அப்படி என்ன இருக்க போது இந்த நம்பர்லன்னு கொஞ்சம் அலசி ஆராய்வோமா? இந்த வீடியோ ஏதோ சந்தர்ப்பமா உங்க கண்ணுல பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இதுவும் எப்போ உங்களுக்கு வர அந்த 1111 அறிகுறிதான். சோ யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. இப்ப நாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. எந்த மாதிரியான ரகசிய செய்திகள்லாம் பிரபஞ்சம் 1111 சமிக்கைகள் மூலமா உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவரு டெய்லி வேலைக்காரனை அனுப்பி வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாரு. அவனும் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்புறம் சாவகாசமா ஊஞ்சல்ல போய் உட்காந்துக்கிட்ட ஜமீன்தார் அந்த வெத்தலை பெட்டியில இருந்து ஒரு வெத்தலை எடுத்து தன்னோட தோல் மேல போட்டுட்டு இருக்கும் துண்டுல இப்படி அப்படின்னு தொடைப்பாரு. ஒன்ன கையில எடுப்பாரு. இது 2 நாள் ஆகும் கெட்டு போக. இப்ப நல்லா இருக்கு, இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பக்கமா வைப்பாரு. அடுத்தது எடுப்பாரு. இது கொஞ்சம் கருத்து போக ஆரம்பிக்குது, நாளைக்கு கெட்டு போகும், ஆனா இப்போதைக்கு நல்லாதான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வைப்பாரு. இப்ப 3வது வெத்தலைய பாப்பாரு. இதை விட்டா இப்பவே கெட்டு போயிடும், அதனால இப்ப இதை போட்டுக்குவோன்னு சொல்லிட்டு பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வச்சு வாயில போட்டு ரசிச்சு மெல்ல ஆரம்பிப்பாரு. இப்போ அடுத்த நாள் இதே போல தரம் பிரிப்பாரு ஜமீன்தார். நேத்து பாதி நல்லா இருந்த வெத்தலை இன்னைக்கு முக்கால்வாசி கருக்க ஆரம்பிச்சிருக்கும். 2 நாளைக்கு தாக்கு பிடிக்கணும் ஓரம் வச்சது இப்போ லைட்டா கருத்து போக ஆரம்பிச்சிருக்கும். இன்னைக்கும் தரம் பிரிச்ச ஜமீன்தார் முக்கால்வாசி கெட்டு போன வெத்தலைய தான் போட்டுக்கிட்டாரு. இப்படி வாழ்நாள் முழுக்க கெட்டு போனதை தரம் பிரிச்சு பிரிச்சு முதல்ல அதை முடிக்கணும்னு நினைச்சு சாப்பிட்டுட்டே வந்த ஜமீன்தார் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வெத்தலைய கூட சாப்பிடவே இல்ல. ஜமீன்தார் கிட்ட நல்ல வெத்தலை இருந்தாலும் அவர் அதை சாப்பிடாம கெட்டு போனதை முதல்ல முடிச்சிடலான்னு யோசிச்சு யோசிச்சு காலம் முழுக்க நல்ல வெத்தலைய அவரு சாப்பிடவே இல்ல. இப்படிதான் நாமளும் இருக்கோம். நம்மள சுத்தி எவ்வளோ நல்லது இருந்தாலும் தேடி தேடி கெட்டதையே பேசிக்கிட்டு இருக்கோம், கெட்டதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சரிமா, இதுக்கும் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? கனெக்ஷன் இருக்கு. முக்கியமான ரகசியம் ஒண்ணு இருக்கு. நீங்க பரபரப்பா ஓடிட்டே இருந்தாலும் சரி, இல்ல எதுவுமே செய்யாம சும்மா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப அமைதியான மனநிலையில இருந்தாலும் சரி, உங்க மனசுக்குள்ள சில கேள்விகள் ஓடிட்டே இருக்கலாம். நம்ம லைஃப் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கா, இல்ல எங்கேயாவது ஸ்டக் ஆகி தடுமாறி நிக்கிறோமா? நான் சரியான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேனா? எவ்வளவு காலத்துக்கு இப்படியே ஓடிட்டு இருக்கணும்னா? இப்படியெல்லாம் பல கேள்விகள் உங்க மண்டைக்குள்ள இடைவிடாம வளர்ந்துகிட்டே இருக்கலாம். அப்படி ஓவரா யோசனைகள் ஓடிட்டே இருக்கும்போது அடிக்கடி 1111 இந்த நம்பரை நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க கேக்குற கேள்விக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதிலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கான பதிலை கொடுக்க, உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்க உங்களுக்கு சிக்னல் அனுப்புது. கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரே நம்பர் தொடர்ந்து 3 முறையோ இல்ல 4 முறையோ வந்தா அதுக்கு பேரு ஏஞ்சல் நம்பர்ஸ். இத பார்த்தா நல்லது நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். அதனால இது போல ஒரு நம்பரை பார்த்ததும் உடனே ஏதாவது நல்லதா நீங்க நினைச்சுக்கணும். இல்லாட்டி நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கடகடன்னு மனசுக்குள்ள சொல்லிடணும். கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். அப்படி வேண்டிக்கிட்டா அது உடனே நமக்கு கிடைச்சிடும். இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் உண்மைதாங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய உண்மை ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த உண்மை தெரிய வாய்ப்பே இல்ல. சரி, இப்ப தெளிவா இதுக்கு அர்த்தம் என்ன? இப்படி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தா என்ன செய்யணும்? எல்லாமே தெளிவா பார்க்கலாமா? இந்த பிரபஞ்சம் பல ரகசியங்களை உள்ளடக்கி வச்சிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முற்பட்டா இந்த ஒரு பிறவி பத்தாது. நமக்கு என்ன தேவையோ அதை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். 1111 இத பார்க்கும்போது உடனே என்ன வேலையில இருந்தாலும் அதை கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு சைலண்ட் ஸ்டேட்டுக்கு வாங்க. செஞ்சுட்டு இருக்கும் வேலைக்கு ஒரு பாஸ் பட்டனை போடுங்க. இந்த நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த நிமிஷம் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? அதை கண்டுபிடிங்க. அது ஒரு நெகட்டிவ் தாட்டா இருந்தா உடனே கட் பண்ணிடுங்க. அதோட அந்த எண்ணத்தை நிறுத்திடுங்க. பிரபஞ்சம் உங்ககிட்ட என்ன சொல்லுது தெரியுமா? போதும், இதோட இந்த எண்ணத்தை நிறுத்துன்னு சொல்லுது. அதை தொடர்ந்து யோசிச்சு உன்னை நீயே கெடுத்துக்காதன்னு உங்களை எச்சரிக்கை செய்யுது. அதுக்குதான் இந்த நிமிஷம் உங்க கண்ணுல பட்டிருக்கு. சரி, நீங்க 1111 பார்த்த நேரத்துல பாசிட்டிவா ஏதோ சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க. இப்ப பிரபஞ்சம் உங்ககிட்ட, நண்பா நீ சரியான கோணத்துல யோசிக்கிற, இதை தொடரு, உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்க, இப்படி ஒரு அற்புதமான செய்தியை தான் இப்ப நீங்க பார்த்த 1111 சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச சில க்ளூஸ். வெறும்னே இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துட்டு கடந்து போகாம அதுக்கான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். யூனிவர்ஸ் தமிழ்ல பேசாது, இங்கிலீஷ்ல கூட பேசாது. அதுக்குன்னு வேற ஒரு மொழி இருக்கு. சில சிக்னல்ஸ் மூலமா உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான தகவல்களை பரிமாற்றம் செய்யும். அது சில நேரம் நம்பர்ஸ் மூலமா உங்க கூட பேசலாம், சில நேரம் பட்டாம்பூச்சிகள் மூலமா பேசலாம்,
சில நேரம் வானவில் மூலமா கூட தகவல் பரிமாற்றம் செய்யும். 1111 ஏஞ்சல் நம்பர்ஸ். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட வந்திருக்கும். பிரபஞ்சம் எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு. ஆமாங்க, அது ஒரு தெய்வீக சக்தி, அதாவது டிவைன் பவர். எல்லாருக்குமே அது அறிகுறிகளை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே தான் இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நாம ஓடுற ஓட்டத்துல நிறைய பேர் அதை கண்டுக்கிறதே இல்ல. அப்படியே கண்ணுல பட்டாலும் எல்லாராலையும் அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. வெறுமனே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட நன்றி உணர்ச்சி இருக்கோ, யார்கிட்ட ஒரு இலக்க நோக்கி ஒரு பயணம் இருக்கும், யார்கிட்ட சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சு பார்க்கும் பழக்கம் இருக்கும், அவங்க எல்லாருக்குமே யூனிவர்ஸ் அனுப்பும் அறிகுறிகளை ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட இப்படி செய், அப்படி செய், இதை செய்யாத, அதை செய்யாதன்னு வழி நடத்தி கொண்டு போனா நமக்கு வாழ்க்கை எப்படி நிம்மதியா சந்தோஷமா இருக்குமோ, அப்படி ஒரு வழி நடத்தல தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு கொடுத்திருக்கு. நீங்களும் அடிக்கடி பாக்குறீங்கன்னா அப்படி ஒரு ரகசிய குறிகள் தான் இந்த 1111. தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலோட பயணிக்க நம்ம கடைபிடிக்க வேண்டியது ஒரு சில பழக்க வழக்க மாற்றத்தை மட்டும்தான். கண்களை திறந்து இந்த உலகத்தை பார்க்க தெரிஞ்சுக்கணும், மனசை விசாலமாக்க தெரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டயும் என்ன இருக்கு, என்ன இல்ல, நம்ம கிட்ட என்ன இருக்கு, என்ன இல்ல, இப்படி ஒரு தெளிவான தேடல் நம்மகிட்ட இருக்கணும். எப்போ இப்படி ஒரு தெளிவு நிலைக்கு நம்ம போறோமோ அப்பவே ஒரு நன்றி உணர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வந்துரும். ஏன் தெரியுமா? சிலர்கிட்ட இல்லாத பலது நம்மகிட்ட இருப்பது அப்போதான் நமக்கு கண்ணுக்கும் மனசுக்கும் புலப்பட ஆரம்பிச்சிருக்கும். இப்ப வாழ்க்கையின் சூட்சமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். 1111 ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கும்போது என்ன வேணும்னு லிஸ்ட் போட்டு கேட்கறதுக்கு பதிலா என்னவெல்லாம் நம்மகிட்ட இருக்குங்கிற லிஸ்ட கண்டுபிடிச்சு நன்றி சொல்றதுதான் அந்த சூட்சமே. இந்த ரகசியத்தை புரிய வைக்கதான் பிரபஞ்சம் பல அறிகுறிகளை தொடர்ந்து நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. இனிமே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு ஒரு தெளிவு நிலைக்கு நம்மள கொண்டு போகுது. இப்ப இத சரியா புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு நாள் ரமேஷ் தன்னோட நண்பர் ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போனாரு. ஒரு அழகான கிளாக்க பரிசா கொடுத்துட்டு வந்தாரு. ஒரு சில மாதங்கள் கழிச்சு ரமேஷ் அந்த வழியா போகும்போது அப்படியே அந்த நண்பரையும் பார்த்துட்டு போவோன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. வரவேற்று உபசரித்த நண்பர் சந்தோஷமா பேசிட்டே இருந்தாரு. ஆனா நம்ம ரமேஷுக்கு மட்டும் கண்ணு ரெண்டும் அங்கெங்கயோ தேடிட்டே இருந்துச்சு. நம்ம பரிசா கொடுத்த கிளாக் எங்க மாட்டிருக்காரு அப்படின்னு தேடிட்டு இருந்தாரு. சரி சரி, இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2001 வெளிவந்த 12B படம் பார்த்திருக்கீங்களா? அந்த ஸ்டைல்ல 2 டைரக்ஷன்ல இந்த கதையை ஓட்டி பார்ப்போம். இப்ப கதைக்குள்ள போவோம். ரமேஷோட கண்கள் ரெண்டும் கிளாக்க தேடுது. வீட்டு வரவேற்பறையில அழகான ஒரு இடத்துல அந்த கிளாக்க மாட்டி வச்சிருந்தாரு அவரோட நண்பர். இத ரமேஷ் பாத்துட்டாரு. ரமேஷுக்கு இப்போ பரம சந்தோஷமா இருந்துச்சு. மனசுக்குள்ள யோசனை ஓடுது அவருக்கு. ரொம்ப நல்லவனா இருக்கானே, இவனுக்கு இன்னும் கூட கொஞ்சம் விலை உயர்ந்த பரிசு கொடுத்துருக்கணுமோ நாம. இந்த மாதிரி எல்லாம் ரமேஷுக்கு எண்ணங்கள் வருது. இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிரெக்ஷனுக்குள்ள போலாமா? ரமேஷ் தேடி தேடி பாக்குறாரு. அவரு கொடுத்த கிளாக்கு எங்கேயுமே காணோம். 2 பேருமே பேசிட்டு அப்படியே வீட்டின் பின்பக்கமா போயிடுறாங்க. அங்க வேண்டாத பொருள் எல்லாமே போட்டு வச்சிருந்த ஸ்டோர் ரூம் ஒண்ணு அந்த நண்பர் வீட்டுல இருந்தது. அந்த பொருட்களுக்கு இடையில ரமேஷ் கொடுத்த கிளாக்கும் இருக்கு. அத பாத்துட்டாரு நம்ம ரமேஷ். பட்டுன்னு ஒரு வருத்தம் வந்து ஒட்டிக்கிச்சு நம்ம ரமேஷ்குள்ள. இப்ப யோசிக்கிறாரு, ச்சே இவனுக்கு போய் வாங்கி கொடுத்தோம், இனிமே இவனுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாரு. கதை முடிஞ்சிருச்சு. கதை முடிஞ்சாச்சுங்க. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா? இந்த கதையில ரமேஷ் தான் பிரபஞ்சம், அந்த நண்பர் தான் நாம, அந்த கிளாக் தான் இன்னைக்கு தேதிக்கு நம்மகிட்ட இருக்க காரு, வீடு, காசு, பணம் எல்லாம். இப்ப புரியுதா உங்களுக்கு? நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம நன்றியோட இருக்கோமா? யோசனை பண்ணி பாருங்க. 1111 பார்க்கும்போது அது வேணும் இது வேணும்னு கும்பிடுறோமே, முதல்ல இருக்கிறதுக்கு நன்றியோட இருக்குமா? லிஸ்ட் போட்டதெல்லாம் யூனிவர்ஸ் கொடுக்குமா? எத்தனை தடவை 1111 பார்த்து எத்தனை லிஸ்ட் போட்டு கேட்டாலும் யூனிவர்ஸ் கொடுக்கும் நீங்க நம்புறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏஞ்சல் நம்பர்ஸ பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுக்கு மனசார ஃபீல் பண்ணி நீங்க நன்றி சொல்லணும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்துக்கிட்ட தகவலா போகும். ஓகே, இவன் இதுக்கு நன்றி சொல்றான்னா இதான் உனக்கு இன்னும் வேணும்னு நீங்க கேட்டதையே அள்ளி அள்ளி கொடுக்கும். ஒரு படத்துல சமந்தா சூர்யாவை பார்த்து சொல்வாங்களே, முதல்ல ஒழுங்கா நில்லு அப்புறம் வந்து சொல்லுன்னு. அததான் ஃபாலோ பண்ணணும் நாமளும். 1111 பார்த்த நேரத்துல ஒரு சைலண்ட் மோடுக்கு போய் கூல் கூல் அந்த நேரத்துல நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நெகட்டிவ் சிந்தனைகளா இருந்தா அதோட அதை நிறுத்திட்டு நல்லது சிந்திக்க ஆரம்பிக்கணும். நிறைய நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். இதான் 1111 உங்களுக்கு அனுப்பியிருக்கும் ரகசிய செய்தி. தெளிவா புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நம்ம எதை அதிகம் சிந்திக்கிறோமோ, எதை ஆழமா நம்புறோமோ அதை தான் நம்ம ஈர்ப்போம். இதான லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். 11 நிமிடங்களுக்கும் மேல எதை பத்தி அதிகமா சிந்திக்கிறோமோ அதுக்கு ஒரு ஆற்றலை, அதாவது ஒரு சக்தியை நம்ம கொடுக்கறோம்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ல என்ன வேணுமோ அதை பத்தி அமைதியான மனநிலையில தொடர்ந்து சிந்திக்கிறோம். நம்ம நினைச்சத அப்படியே வரப்போற நாட்கள்ல அடைய முடியும்னு நம்புறோம். இதை நம்பும் நாம மனம் போன போக்குல எதையாவது நெகட்டிவா தொடர்ந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது, அதுவும் 11 நிமிடங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கும் போது அந்த நெகட்டிவுக்கும்
நம்ம ஒரு ஆற்றல சக்தியை கொடுக்கறோம். அந்த நேரத்துல தான் பிரபஞ்சம் நம்மள காப்பாத்த சில அறிகுறிகளை கண்ணுல காட்டுது. ரகசிய குறிகள் மூலமா போதும் சிந்தனையத்தோட நிறுத்துன்னு சொல்லுது. இப்ப புரியுதா? ஏஞ்சல் நம்பரான 1111 பார்க்கும் நேரத்துல அது நமக்கு கொடுக்கும் ரகசிய செய்தி இதான் நண்பர்களே. நல்லதை நினைச்சிட்டு இருந்தீங்களா? தொடர்ந்து அதை யோசிங்க. அப்படியே உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இல்ல அந்த நேரத்துல நெகட்டிவா வச்சுட்டு இருக்கீங்களா? அதை நிறுத்திட்டு அதோட இப்ப நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. 1111 ஏஞ்சல் நம்பர் ஏன் உங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு விடை இப்ப உங்களுக்கு தெரியும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். எல்லா சிந்தனையும் நிறுத்திட்டு ஒண்ணுமே இல்லாத மனநிலைக்கு போய் கையெழுத்து கும்பிட்டு நன்றி சொல்றதுதான். நமக்கெல்லாம் சின்ன வயசுல பாட்டி சொன்ன ஒரு கதைய இப்ப நினைவுபடுத்துறேன். இது இன்னுமே தெளிவா புரிய வைக்கும். சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா ஓடிட்டு ஆடிட்டு பேசிட்டு விளையாடிட்டு இருப்போம் நாம. அப்ப ஏதாவது சின்னதா தப்பா பேசிடுவோம். இல்ல சொன்னபடி கேட்காம எதையாவது ரகலையா பண்ணிட்டு இருப்போம். அப்போ பார்த்து பாட்டி நம்ம கிட்ட சொல்லுவாங்க, டேய் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுடா, சாமி மேல இருந்து பாத்துட்டு இருக்கு, கண்ணை குத்திரண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வளர்ந்து புரிஞ்சுக்கிற வயசு வந்த பின்ன இப்படி சொல்லிருப்பாங்க பாட்டி. சாமி எல்லாருமே வானத்துல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நீ என்ன பேசிட்டு இருக்கியோ அத சாமியும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நீ ஏதாவது சொல்லும் போது இல்ல யோசிக்கும் போது தத்தாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சாமி. தத்தாஸ்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அதனாலதான் எப்பவுமே நல்லதையே சிந்திக்கணும், நல்லதையே பேசணும்டா அப்படின்னு பாட்டி சொன்ன அறிவுரை இப்போ மனசுல ஒழிச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்கும். உண்மைதானுங்க. நம்ம பாட்டி சொன்ன இந்த கதைய இப்ப 1111 கூட சேர்ந்து தொடர்பு படுத்தி பாருங்க. இனிமே ஏஞ்சல் நம்பரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெளிவா புலப்படும். நல்லதை யோசிக்கணும், நல்லதை பேசணும், நன்றி சொல்லணும். அப்படியே ஆகட்டும்னு ஒரு ஆசிர்வாதம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். 1111 ஒரு ஏஞ்சல் நம்பர். அது நமக்கு எப்பவுமே வழிகாட்டும் ஒரு அற்புத கருவி. அந்த கருவியை பெஸ்டா யூஸ் பண்ண வேண்டிய ரகசிய ட்ரிக்கு நன்றி சொல்றதுதான். எவ்வளோ செல்வங்கள் நம்மள சுத்தி இருந்தாலும் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையாவே அமையுதா. எப்பவுமே கெட்டு போற வெத்தலைய பத்தியே யோசிச்சு நெகட்டிவா சிந்திச்சு அதையே தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருந்த ஜமீன்தாருக்கும் எவ்வளோ நல்லது இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு கெட்டதே யோசிக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லல்ல. இந்த நெகட்டிவான மனப்போக்க மாத்திக்க சொல்லிதான் பிரபஞ்சம் நமக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் திரும்ப திரும்ப கண்ணுல காட்டி நமக்கு சில செய்திகளை ரகசியமா கன்வே பண்ணிட்டே இருக்கு. இதோ வித்தியாசமா அடிக்கடி கண்ணில் படுதுன்னு நமக்கு தெரிஞ்சும் கூட என்ன செய்யணும்னு தெரியாம நம்ம 1111 பார்த்த உடனே பெரிய லிஸ்டா போடுறோம். அது வேணும் இது வேணும்னு. மனநிலையில மாற்றத்தை கொண்டு வா, நிறைய நன்றி சொல்லுன்னு பிரபஞ்சம் நமக்கு அனுப்பக்கூடிய அறிகுறிகள் தான் இவையெல்லாம். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே பல ட்ரிக்ஸ புரிஞ்சு நம்மளால பல விஷயங்களை ஈர்க்க முடியும். பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் இந்த அறிகுறிகள் மூலமா இந்த விஷயங்களை தான் அது சொல்லுது. நீங்க 1111 கடைசியா எப்ப பாத்தீங்க? இவ்வளவு நாளா பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? இனிமே 1111 பார்த்தா என்ன செய்ய போறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.